ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். ஒரு கப் பச்சரிசி இருந்தால் இந்த மாதிரி ஒரு வெள்ளை இனிப்பு அப்பத்தை செஞ்சு பாருங்கள். கேரள ஸ்பெஷல் ரெசிபியான கண்ணூர் அப்பம். இது நார்மலாக நாம் செய்கிற இனிப்பு அப்பத்தை விட மாவு அரைக்கும் முறையும் அதை செய்யும் முறையுமே கொஞ்சம் மாறுபடும். அப்பத்தோட ஒரு பக்கம் நல்ல கிறிஸ்பியாக, ஒரு பக்கம் லேசாக சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பச்சரிசியை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. நைட்டு ஊற வச்சு காலையில் கூட நீங்கள் அரைக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு 5 மணி நேரமாவது அரிசி ஊறணும். அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியை சுத்தமாக வடிகட்டி எடுத்துடுங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அப்பத்தை சர்க்கரை சேர்த்து தான் செய்வாங்க, வெல்லம் சேர்க்க மாட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகபட்சம் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இந்த மாவை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இட்லி மாவு போல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும். அவ்வளவுதான். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நைட்டு அரைச்சி வச்சிங்கன்னா காலையில் செய்யலாம், காலையில் அரைச்சி வச்சிங்கன்னா ஈவினிங் டைமில் செய்யலாம். அதுக்கேற்ற மாதிரி மாவை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு உங்களுக்கு லேசாக இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மாவு நமக்கு சரியான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. பொதுவாக இதில் சில பேர் ஏலக்காய் தூள் சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க. அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக ஆப்ப சோடா, ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஒரு துளியளவு சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா சேர்த்து எல்லா பக்கமும் பரவுற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து குழிப்பணியார சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நார்மல் குழிப்பணியாரத்தை விட இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகம் தேவைப்படும். எண்ணெயில் பொரிக்கிற மாதிரியான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்துக்கலாம். குழியில் ஒரு 3/4 பங்கு அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. கொஞ்ச நேரத்துலேயே லேசாக இந்தளவுக்கு மேலே எழுந்து வர ஆரம்பிக்கும். இந்தளவுக்கு லேசாக மேலே எழும்பி வந்த உடனே நாம் திருப்பி விட்டுடலாம். பணியாரத்தோட அடிப்பக்கம் நிறம் மாறக்கூடாது, அது வெள்ளையாகவே இருக்கணும். எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டு திரும்பவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இந்த அப்பம் பார்த்திங்கன்னா மேல் பக்கம் நல்லா வெள்ளையாக இருக்கும், ஆனால் அடிப்பக்கம் நல்லா கிறிஸ்பியாக நல்ல நிறம் மாறி செவந்து வந்திருக்கும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அப்பத்தோட கீழ்ப்பக்கம் லேசாக தான் செவந்து வந்த மாதிரி இருக்குது. இது இன்னும் கூட நல்லா சிவந்து நிறம் மாறி வரணும். அதனால் நாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா செவந்து கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் நாம் இதை ஒன்றொன்னா வெளியே எடுத்துடலாம். பணியார சட்டியில் பார்த்திங்கன்னா நாம் சேர்த்த எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. அடுத்த செட் அப்பத்தையும் அதே எண்ணெயில் நாம் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான கண்ணூர் அப்பம். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.